लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2776வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதினுடைய 3ஆம் திருமொழியினுடைய 10வது பாசுரம், 30வது பெரிய திருமொழி பாசுரம், பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தருத்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகு ஊரும் சோலைசூழ் மொய் பூம் பொரு நல்கூறுடன் மாறன் பெயர் கூறு. 30வது பாசுரம். இங்கில்லை பண்டு போல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிது உள்ளம் அங்கே மடி அடக்கி நிற்பதனில் வல்வினையார் தாம் மீண்டு எடுப்பது அன்றோ அழகு. என்னுடைய நெஞ்சிலே இத்தனைநாளும் போல என்மேல் பாசம் கொண்டு வாத்சல்யத்தாலே செக்கச் சிவந்த திருக்கண்களையுடைய பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கே என்னுடைய நெஞ்சமானது இடம் போராது இருக்கிறது. முன்பு விசாலமாக வாழ்ந்த இடத்திலே பாவங்கள் இருக்கிற இடத்திலே நான் தங்கியிருக்க முடியாது. ஏனென்றால் கொடிய பாவங்கள் துணியை இடுக்கிக் கொண்டு நெருக்கமாக நிற்பதை விட இவ்விடத்திலே நின்றும் கால் போர்ந்தும் வெளிக்கிளம்பு போவதென்றோ அழகியது என்று சொல்கிறார். எனக்கு எளியன் எம்பெருமான் என்றார் சென்ற பாடலிலே. எம்பெருமானுடைய சௌலபிய குணத்தை அனுசந்தித்தார். அந்த குணானுபவம் வரவர அதிகரித்து திருவுள்ளத்திலே தாங்க முடியாதபடி மிகுதியாக இருக்கவே அந்த ஆனந்தத்தினால் பாவங்களை குறித்து பேசுகின்றார். ஓ பாவங்களே, பகவத் குண அனுபவத்திற்காக என் நெஞ்சில் இடம் போறவில்லை, அதற்கே இன்னும் இடம் நான் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாவங்களுக்கு எங்கே இடம் இருக்கிறது? ஒரு மூலையில் சுருக்கி கொண்டு கிடக்கும் என்று நீங்கள் சொல்லக்கூடும். அப்படி வருத்தப்பட்டு கொண்டு இங்கு இருக்க வேண்டாம், விசாலமாக கிடப்பதற்குரிய வேறு இடம் தேடி போங்கள் என்று தன் நெஞ்சிலே பெருமாள் குடி போவதனாலே பாவங்களுக்கு இடமில்லை என்று சொல்கிறார். பண்டு போல் வீட்டிருந்தால் இங்கில்லை என்றால் பாவங்களே, இதுவரை நீங்கள் என்னுடைய நெஞ்சை உங்களுக்கு வாசஸ்தலமாக ஆக்கிரமித்துக் கொண்டு உங்களுடைய பெருமையெல்லாம் தோற்ற விசாலமாக கிடந்தார்கள். நான்றும் பகவத் விஷயத்தை அறியாதிருந்த காலத்திலே நீங்கள் என் நெஞ்சில் இருந்தீர்கள். நானும் அனுமதித்து விட்டேன். இனி அப்படி அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய மனமானது இப்போது பகவத் குணானுபவத்தை பண்ண தொடங்கிவிட்டது. உயர்வர உயர் நலம் உடையவன் என்று அவனையே நான் நினைத்து கொண்டு அவனுடைய கல்யாண குணங்களை நினைத்து கொண்டிருக்கும் போது அதற்கே என் மனதிலே இடமில்லாத போது உங்களுக்கு எங்கே இடம் இருக்கப் போகிறது என்று ஆழ்வார் பாபராசிகளை பற்றி ஒரு அக்ரணை பொருளாக இருந்தாலும் கூட அதையே ஒரு உயர்தினியாக நினைத்து விழித்து சொன்னுகிறார். ஆழ்வீர், நெடுநாள் இங்கு பழிகிடந்த எங்களை இன்று அப்படி அடித்து துரத்தி விடலாகாது என்று அந்த பாவங்கள் கேட்கிறவா. உமது நெஞ்சிலே எங்களுக்கு முன்பு போல விசாலமாக இடம் கிடைக்காவிட்டாலும் கூட ஒரு மூலையிலே பதுங்கி நிற்கிறபடி எனக்கு ஒரு சுருக்கமான இடம் கிடைத்தால் கூட எங்களுக்கு போதுமானது. அங்கு அரை துணிமணிகளை இடுக்கி நெருக்கி பிடித்து கொண்டு ஒரு மூலையிலே மழக்கி ஒதுங்கி நிற்பாரை போல நாங்கள் கஷ்டப்பட்டாவது உன்னுடைய நெஞ்சத்திற்குள் இருக்கிறோம், எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறது. பின்னடிகளிலே அதற்கு மறுமொழி கூறுகிறார். பெருமை தோற்று நன்றாக வாழ்ந்தவர்கள் அப்படி வாழ முடியாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் கண்மறைய ஓடி போவதென்றோ அழகு என்று சொல்கிறார். ஒரு ஊரில் ஒருத்தர் ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்தவனாக இருந்தால் அந்த ஊரில் அவன் கஷ்டப்படும் போது இருக்கிறது சரி கிடையாது. ஏனென்றால் அவன் நன்றாக வாழ்ந்த காலத்தை நினைத்து நினைத்து மற்றவர்கள் இவனை கேலி பேசுவார்கள். எனவே பாவங்களே, இத்தனை காலம் நீங்கள் என்னுடைய மனதுக்குள்ளே நான் பெருமாளை சேர்க்கவில்லை, அதனால் நீங்கள் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் சொன்னபடியெல்லாம் நானும் நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதோ பகவத் குணானுபவம் என்கிற ரசமான ஒரு அனுபவம் கிடைத்த பின்னால் பகவானையே என்னுடைய நெஞ்சுக்குள் வைத்துக்கொண்டு மற்றவர்களை நினைக்க முடியாமல் இருக்கிற காரணத்தால்
என்னுடைய நெஞ்சத்திலே இடம் இழைக்காது உங்களுக்கு, எனவே நீங்கள் தூரப்போங்கள் என்று சொல்லுகிறார். பாவங்களே இங்கே மடியடுக்கி கொண்டு நிற்பதனால் என்ன காரணம்? பாவங்களுக்கு மடி என்று ஒன்று இருந்தால் அல்லவா அதை அடக்கி நிற்க வேண்டும் என்று சில சங்கரிக்கலாம். வல்வினையார் என்று உயர்தனையாக சொல்வதனாலே உலக வழக்கையும் சேர்த்து சொல்கிறார். பாவத்தை அக்ரிணை என்று சொல்லாமல் உயர்தனையாகவே சொல்லுகிறார். நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டு போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடாது, அது மாதிரி நீங்கள் இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம், வெளியில் கிளம்பி போங்க அப்படின்னு தன்னுடைய பாவங்களை பார்த்து சொன்னதான அழகான பாசுரம் இந்த 30வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேர்க்கலாம், சேவைப்போம். இங்கில்லை பண்டு போல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிது உள்ளம், அங்கே மடி அடக்கி நிற்பதனில் வல்வினையார்தாம் மீண்டு எடுப்பது அன்றோ அழகு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருவாய் கண்ணா, ஏற்றுக்குவாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.